ஹலோ வணக்கம் விவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம்ன்ற ஊருக்கு பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு சிறப்பான 10 ஏக்கர் செவ்வல் மண். அதில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த வீடு பாதை, இந்த வந்து லேண்டுக்குள்ளே போகிற பாதை, அந்த கேட்டு ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் கட் ரோட்லேருந்து மண் பாதை வரும். மண் பாதை வந்தோடனே லேண்டுக்குள்ளே கேட்லேருந்து உள்ளே ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடு ஒன்று இருக்குது. நல்லா வந்து போனால் தங்குறது மாதிரி ஒரு வீடு வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தென்னங்கண்டெல்லாம் இப்போ தான் நட்டிருக்காங்க. நல்ல கிணறு, சர்வீஸு, போரோடு இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான ஏரியா. இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். லேண்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. நல்லா தெளிவாக இருக்குது. கண்டு வந்து இப்போ தான் நட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே இந்த எம்டி லேண்டும் இன்னும் போடாமல் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு பராமரித்தோம்னா இதோட மதிப்பே வேறு மாதிரி இருக்கும். நல்ல ஒரு தரமான சொத்து. மண் வந்து நல்ல சுத்த ரெட் சாயில் தான். ஃபுல்லாகவே தந்தனி தான் பாயுது. சொட்டு நீர் இவங்க இன்னும் போடலை. சொட்டு நீர் போட்டாங்களாக்க இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குது. பக்கத்துலலாம் சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்குது. அக்கம் பக்கத்தில் வேலைக்கே ஆள் நிறைய கிடைக்கும். அந்த அளவுக்கு ஏரியாவில் நிறையா வந்து இதை வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சொந்த தேவைக்கு பெரிய அளவில் விவசாயமாக பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கி போட்டுக்கலாம். நல்ல தோதாக இருக்கும். திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 22 கிலோமீட்டர் வரும். அதே போல் நம்ம ரெட்டியார் சத்திரத்துலேருந்து 6 கிலோமீட்ரு மீறினா கூடுதல் 6 கிலோமீட்ரு வரும். முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலாம் யாருமே லேண்டு வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டால் ட்ரையான கண்டிஷன் இருக்குது அந்த ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்போலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறையா வாங்கி பூராமே ரீசேல் பண்ணுறாங்க. அதனால் லேண்டு வேல்யூ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஏன்னா வாங்கி மாற்றுறாங்கல்ல, அதனால் அக்கம் பக்கத்துலலாம் வாங்குறத யோசித்து பார்க்குறாங்கல்ல, அவங்களே கம்மியாக வாங்கி கூட விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்துருச்சு. இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 30 ரூபா சொல்கிறாங்க. 30 லட்சம். விலையை வந்து குறைச்சி பேசிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மாமரம் இருக்குது. அதே போல் கிணறுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க. மாமரத்தில் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சடையாக பிடிச்சி கிடக்கு பாருங்க. ஃபுல்லாகவே மாங்காய். கீழே பார்த்தீங்கன்னாக்க மேலே காய்ச்சிருக்கிறத விட கீழே கொட்டி கிடக்கிறது தான் அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு காற்றுக்கு பூராமே கீழே விழுந்து கிடக்குது. இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா எந்த விவசாயம் வச்சாலும் நல்லா சிறப்பாக வரும். நல்லா செழுமையாக இருக்கும். பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல விவசாயங்கள் நிறைஞ்ச பூமி நிறைய இருக்குது. அதே போல் இவங்க வந்து இப்போ தான் இந்த இதை பராமரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் சும்மா தான் கிடந்திருக்கு. கிணறுலாம் வெட்டி கிணறுல பார்த்திங்கன்னா தண்ணி, நல்ல தண்ணி. அதையும் நாங்கள் வந்து உள்ள கேணியெல்லாம் போய் பார்த்துட்டோம். கேணியில் வந்து நல்ல ஒரு தரமான தண்ணி கிடக்குது. விவசாயத்துக்கு இந்த இடத்துக்கும் இந்த தண்ணிக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. விவசாயம் பண்ணுன்னா இந்த கேணியில் இருக்க தண்ணி இந்த 10 ஏக்கருமே நல்ல தண்ணி செழும்பாக இருக்குது. நல்லா பாய்ச்சலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இது போன்ற இடங்கள்லாம் நம்ம எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா நம்மளோட லிங்க்கை எடுத்து இன்னொரு சேனலுக்காரங்களுக்கு அனுப்பி அவங்கக்கிட்ட இந்த லேண்டு எங்கே இருக்குதுன்னு விசாரிக்கிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கீங்க? ஏன் அதை எனக்கே நேரடியாக கால் பண்ணி கேட்கலாமே.
என்னோட லிங்க் எடுத்து இன்னொரு சேனல்காரங்களுக்கு குடுத்து, அவங்க மூலியமா நீங்க பார்க்குறதுக்கு, என்கிட்டயே நீங்க கேட்கலாமே! ஏன் உங்களுக்கு என்ன நான் வேண்டாதவனா? இதெல்லாம் நல்ல பழக்கமா? கொஞ்சம் யோசிங்க. ஒருத்தன் போய் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வீடியோ எடுத்து போட்டு, அந்த இடத்த நம்ம வந்து இப்படி சேனல்ல போடுறத பார்த்துட்டு, இன்னொருத்தருக்கு சொல்லி அத கேட்கறதுக்கு, நேரடியாவே கேட்டு வாங்கிற வேண்டியது தானே! நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.